நிறைய பேர் இன்றைக்கி மகர ராசிக்காரர்கள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சில மகர ராசிக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ஏழ்மையிலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடங்கலாகிட்டுருக்கு, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தயவு செய்து முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்காம அதில் நீங்கள் எதையுமே முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது. அதே போல் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தத்ரூப ஒரு இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சார் அது என்ன சார் தத்ரூப இறைவன் அருள் பெற்றவர் அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே முன்கூட்டியே சிந்திக்கக்கூடியவர் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கிறவங்க. இந்த மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கிறவங்களுடைய ஆன்மீக ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்களுடைய வெளிநாட்டு வருமானமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்களோட திங்கிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங்காக இருக்கும். 100 பேர் ஒரு மாதிரி யோசிக்கிறான் அப்படின்னா அந்த 100ல் ஒருத்தனாக இருக்கக்கூடிய இவர் வேறு மாதிரி யோசிப்பார். அதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்கள மாதிரி யாராலையுமே கரெக்டாக கொண்டு வர முடியாது. இந்த மகர ராசிக்காரர்கள் நான் சொல்கிற விஷயத்தை நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். அந்த திருப்பதி ஏழுமலையான் நீங்கள் எப்படி வழிபடணும், வீட்டிலேருந்து எப்படி வழிபடணும், அதன் மூலமாக எப்படி நீங்கள் பல பலன்களை அடைய முடியும், கடன் பிரச்சனைகள்லேருந்து எப்படி நீங்கள் வெளியே வர முடியும், புதிதாக உருவான கடன்கள் எல்லாம் எப்படி சரி பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் நிலபலன்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிலபலன்களை வாங்கும்போது தடையில்லாமல் எப்படி வாங்குறது, நகையை பேங்க்கில் வச்சுருப்பீங்க, அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய நகை எப்படி மூக்கிறது, அது இல்லாமல் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களே இப்போ உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நாட்களில் இந்த சிறப்புமிக்க சில நாட்களில் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி தயவு செய்து கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய 10 நிமிஷமாக இந்த நிமிஷம் கண்டிப்பாக அமையும். அதே போல் நிறைய பேருக்கு தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்புறம் ஆசைப்படுறீங்க. நிறைய பேர் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கத்தியே இது பண்ணுறாங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய திட்டிருக்கீங்க. ஒரு 4-5 வீடியோவில் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணலை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோன் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். வேறு எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான். ரொம்ப நீங்கள் ஒன்றும் காதலில் பயங்கர அளவுக்கு ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் எப்போவுமே ஒரு முற்போக்குவாதி மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஓரளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். ஆனால் வெளியே நடந்துக்கிற சில முற்போக்குவாதிகள் மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய நேரங்களாக சில நாட்கள் இருந்தது. ஆனால் இப்போ சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்களாக அமையுதுங்க. இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த ராசிக்காரர்கள் எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்? ஒரு 3 விஷயம். அந்த விஷயத்தை நான் வீடியோ முழுசாக பார்த்துங்க அப்படின்னா எண்டில் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படி வணங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திருப்பதி ஏழுமலையான் வணங்கக்கூடிய இந்த ராசி நபர்கள் எப்பொழுதுமே திருப்பதிக்கு போய் தான் வணங்கணுமா சார்? வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வந்தது தெரியல சார் அப்படின்னு சொல்லுவீங்க. மகர ராசிக்காரர்கள் நான் சொல்லுவது போல் வணங்கிட்டு நீங்கள் போய் திருப்பதி வணங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடித்து சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக ஆவீங்க. உங்களுடைய சொத்து மதிப்புகள் கண்டிப்பாக ஏறிட்டே இருக்கும். சொத்துக்கள் வாங்காதவர்கள் சொத்துக்கள் வாங்குவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யூன்யம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சார் காதலுக்கு கல்யாணத்துக்கு பிறகு காதல், கல்யாணத்துக்கு முன்னாடி காதல், கல்யாணத்துக்கு பிறகு காதல். எப்பேற்பட்ட காதலாக அமையப்போகுது? ஒரு அற்புதமான காலகட்டமாக அற்புதமான காதலாக அமையப்போகுது. இந்த ராசிக்காரங்க எப்போவுமே பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப கஞ்சம்தான். சேஃப்டி, அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க, சேஃப்டியாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஆள் அப்படின்னா, சார் லாட்ரி டிக்கெட்டில் அமௌண்ட் உழுவு போகுதுன்னு ஒருத்தர் சொன்னார் சார் அப்படிங்கும்போது கூட இவர் யோசிப்பார், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அமௌண்ட்டை பெருக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சூப்பரான ஒரு லக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னா கூட அந்த லக்கை நம்ப மாட்டார். அது பின்னாடி இருக்கிற ரிஸ்க்கு தான் யோசிப்பார். இப்போ நம்மளை யாராவது ஒரு ஆசை கட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஆசைக்கு ஒருத்தரால் அடிப்படைய முடியும். ஆனால் இந்த ராசிக்காரர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருப்பார். ஆசை காட்டினாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரிஸ்க்கு தான் அவருக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். ஆசையே படமாட்டார். அந்த மாதிரி ஒரு ஆள். சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் அதற்கு தகுந்தார் போல் என்னெல்லாம் பேக்கப் இருக்குது அதை அவரால் பண்ண முடியுமா அதெல்லாம் தெரிஞ்சு தான் இருப்பார். கடன் இருக்கிறது அறவே பிடிக்காத ஒரு ஆள். ஆனால் என்ன பண்ணுறது, கடன் அவர் சூழ்ந்து தான் இருந்திருக்கு. இன்றைக்கி காலகட்டத்துக்கும் அவர் கடன்காரனாக தான் இருந்திருப்பார். அது எப்படி அடிக்கணும் கொஞ்சம் தவிச்சிட்டு தான் இருப்பார். மன ரீதியாக சின்ன சின்ன குமுறல்கள் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையர் வழியில் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் அனுகூலம் இருக்கும். அதே போல் உங்களுடைய மனைவி வழியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமும் அவங்க மூலமாக பல சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கணவனாக இருந்தீங்க அப்படின்னா கணவனுடைய வீட்டின் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு சலசலப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெண்களாக இருந்தால் கணவன் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் வீட்டிலிருந்து கணவன் வீட்டு இப்போ மனைவி வீட்டிலிருந்து நல்ல ஒரு உறுதுணை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க.
இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மச்சனங்க இருந்தாங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ராசிக்காரங்க நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே உங்களால் பார்ட்னர்ஷிப் தொழில் வந்து பண்ண முடியாது. அதில் வந்து பிரிஞ்சு தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்குது. நிலப்பலன்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. வீடு வந்து கட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையறதுக்கு ஒரு 3 மாத காலம் கண்டிப்பாக எடுக்கும். அதற்கு பிறகு தான் மே மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் தான் எப்பயுமே வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி ஆன்மீக ரீதியான குழந்தையின் பெயர் தான் வந்து குழந்தைக்கு வைப்பீங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக அமையும். பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போய் தான் வந்து ஆண் குழந்தை வந்து பிறக்கும். ஸோ அது வந்து மைண்டில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 90% பேருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை தான். அதே போல் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே திருப்பதி ஏழுமலையானை வணங்குவது விடவே கூடாது. அதை விட அதிகமாக உங்களுடைய குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வணங்கணும். குலதெய்வத்தை வணங்கும் போது நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய முன்னோர்களினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்காது. அதாவது இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தீங்க பூர்வீக சொத்துக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் செட் ஆகாது. கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தான் வந்து செட் ஆகும். இல்லை சார் பூர்வீகம் தான் ஆனால் அந்த ஊரில் தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்தே தான் இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணும். குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய பாவங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்களுடைய ஜாதகம் செக் பண்ண போனால் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அதை வந்து சொல்லி கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி சொல்லிடுவாங்க. முன்னோர்களினுடைய சாபங்கள் இருந்தது அப்படின்னா சில தடைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ முன்னோர்களுடைய சாபங்கள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாழ்க்கை முன்னோக்கி வந்து செல்லுங்க. அதையும் நான் ஒரு தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன். உங்களுடைய குலதெய்வம் தெரியாதவர்கள் அதற்கான சில வழிகளும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நாங்கள் சொல்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போங்க, ஒரு நாள் தங்குங்க. அது ஒரு பாழடைஞ்ச ஊர் சார், அந்த ஊருக்குள்ளேயாவது ஒரு நாள் தங்குங்க. உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே தங்க, அந்த கோயிலில் தங்க. இல்லையா ஃபெஸ்டிவல் டைம் சார், ஃபெஸ்டிவல்லையாவது போய் அங்கே இருங்க. அந்த நாட்களில் அங்கே சாப்பாடு செஞ்சு அங்கே 10 பேரோடு உட்காந்து சாப்பிடுங்க. அந்த 10 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். சார் அன்னதானம் பண்ணுற அளவுக்கு பெரிய காசு இல்லை அப்படின்னாலும் உங்கள் கையில் தயிர் சாதமோ புளி சாதமோ இருந்தால் கூட போதும். அது ஒரு 5 பேருக்கு ஒரு கரண்டியில் ஒரு சின்ன கப்பில் போட்டு கொடுங்க போதும். அதை இங்கே சாப்பிட்டோம். வயதானவர்களுக்கு கொடுங்க, ரொம்ப முடியாதவர்களுக்கு கொடுங்க. அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த பாவமும் நிவர்த்தியாகும். உங்களுடைய முன்னோர்கள் சாபம் நிவர்த்தியாகும். உங்களுடைய முன்னோர்களுடைய வயிறை குளிர வைங்க சார், அவங்க வயிறுக்கு பசி ஆற்றுங்க. அதே போது உங்களுடைய லைஃப் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு இந்த ராசிக்காரங்களாம் நீங்கள் அதிகமாகவே செலவு பண்ண தேவையில்லை. உங்களுக்கு முன்னோர்களினுடைய சாபத்தை தீர்த்தீங்க அப்படின்னா மகர ராசி வந்து பொழைச்சிக்கும். நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் அப்படி தான். ஜாதகத்தை விட உங்களுக்கு சொல்கிறது வந்து முன்னோர்களினுடைய சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. உங்களுக்கே தெரியுமா உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எங்கே செக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் சொன்னது அதாக தான் இருக்கும். சார் முன்னோர்கள் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க சார், என்னன்னே தெரியல, அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, எதோ போனோம் எதோ சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்களாம் வந்து கண்டிப்பாக முன்னோர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களினுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உங்களுடைய முன்னோர்களில் யாரோ ஒரு வயதானவரோ இல்லை பெண் சம்மந்தப்பட்ட சாபமோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே லைஃப் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் வந்து போய் நிற்கலாம். தொழிலில் வல்லுநராக வந்தவங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. குடும்பத்தில் மேலோங்கி வரணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய முன்னோர்களினுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். திருமண தடை, குழந்தை பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வரணும் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி வாங்குறது? குலதெய்வத்துக்கிட்ட தான் போய் வாங்க முடியும். அதற்கும் சில தீர்வுகளை கீழே இருக்கக்கூடிய நம்பர் மூலமாக வந்து சொல்லுவாங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு இந்த மகர ராசிக்காரங்க செட் ஆகும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அவங்களாம் வந்து வசிய பொருத்தம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது ஈர்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வசிய பொருத்தம் செக் பண்ணணும். அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதற்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான தீர்வுகளை சொல்லிடுவாங்க. பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இது ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியாக நீங்கள் நினச்சாலும் சரி, அது வேறு ஏதாவது விஷயமா நீங்கள் நினச்சாலும் சரி, ஸோ கீழே வந்து கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையான வணங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய வரக்கூடிய வருமானம் அப்படின்னு ஒன்று இருக்கும். மாதந்தோறும் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு இருக்கும். அதில் 0.1% கூட போதும். நீங்கள் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1 ரூபா போதும். 1 ரூபா எடுத்து வைங்க. 1000க்கு 1 ரூபா எடுத்து வைங்க. பல கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இவ்வளோ தான் அப்படின்னு இல்லை. இது வந்து நான் ரெகுலராக வந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு எடுத்து வைக்கிறேன், அதை விட எனக்கு பல ஆயிரம் கோடி லாபத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வணங்கணும். அப்படி வணங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாபத்தையும் கடவுள் தருவார், அவருக்கான ஷேரும் நாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு விஷயம். நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் வணங்கக்கூடிய பலருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெரிய நீங்கள் வேண்டுதலாம் ஆகவே தேவையில்லை, பார்ட்னர்ஷிப் தான்.
திருப்பதி ஏழுமலையான் பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதுவும் மகர ராசிலாம் வந்து ரொம்ப க்ளோஸ் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய நன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பல பேர் கேட்டுருந்த ஒரு விஷயமாக இந்த விஷயம் வந்து இருக்குது. ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இல்லை சார் கமெண்ட் செக்ஷன் பதிவிட்டால் அதிகமாக ரிப்ளை வர மாட்டேங்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்படின்னா போதுமானது. A to Z வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நம்மளோட ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு கீழே வந்து ஓம் திருப்பதி ஏழுமலையானை போற்றி, ஓம் திருப்பதி ஏழுமலையானை போற்றி, ஓம் திருப்பதி ஏழுமலையானை போற்றி அப்படின்னு மறக்காமல் 3 டைம் டைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி.